வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட காலநிலை மாற்றத்திற்கான மாநில செயல்திட்டத்தை மையமாகக் கொண்டு காலநிலை மாற்றத்திற்கு எதிரான தமிழ்நாட்டின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆராய்வோம். டிசம்பரில் தலைமைச் செயலாளர் தலைமையிலான மாநில அளவிலான வழிகாட்டுதல் குழுவின் ஒப்புதலைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அதன் செய்கை இறுதி செய்து அனுப்பியது. இந்த திட்டம் விவசாயம், நீர்வளங்கள், கடலோர மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பல்வேறு தணிப்பு மற்றும் தகவமைப்பு உத்திகளை கோடிட்டு காட்டுகிறது. சுற்றுச்சூழல் சவால்களுக்கு மாநிலத்தின் மீள்தன்மையை மேம்படுத்துவதை செய்ப் நோக்கமாக கொண்டுள்ளது. நீர் பற்றாக்குறை என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க கவலையாகும். இந்தியாவின் நிலப்பரப்பில் 4% மற்றும் அதன் மக்கள் தொகையில் 6% மட்டுமே இந்த மாநிலம் கொண்டுள்ளது. ஆனால் நாட்டின் நீர்வளங்களில் 2.5% மட்டுமே இங்கு கிடைக்கிறது. மேற்பரப்பு நீரில் 95%க்கும் அதிகமானவை மற்றும் நிலத்தடி நீரில் 80% ஏற்கனவே பயன்படுத்தப்படுகின்றன. இதன் விளைவாக தனிநபர் நீர் கிடைப்பது 900 கனமீட்டர் மட்டுமே. தேசிய சராசரியான 2200 கனமீட்டர்களுடன் ஒப்பிடும்போது குறைந்துள்ளது. நீர் பாதுகாப்பை நிவர்த்தி செய்வது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான உத்தியின் ஒரு முக்கிய அங்கமாகும். காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை உணர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் அவசரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சுற்றுச்சூழல் கிளப்களை நிறுவுவதன் மூலம் கல்வி பாடத்திட்டத்தில் காலநிலை கல்வியை ஒருங்கிணைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. காலநிலை கல்விக்கான பிரத்யேக கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்ப அலைகளை மாநில பேரிடராக அதிகாரப்பூர்வமாக வகைப்படுத்திய சில மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தனித்து நிற்கிறது. வெப்ப அலை தொடர்பான இறப்புகளுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குகிறது. கூடுதலாக முதலமைச்சர் ராஜபாளையத்தில் தொழிற்சாலைகளின் பசுமை மதிப்பீடு, ஆன்லைன் கழிவு பரிமாற்ற பணியகம் மற்றும் டிகார்பனைசேஷன் பாதைகளுக்கான செயல்திட்டம் உள்ளிட்ட பல சுற்றுச்சூழல் முயற்சிகளை தொடங்கியுள்ளார். இந்த முயற்சிகள் நிலைத்தன்மை மற்றும் காலநிலை நடவடிக்கைக்கான மாநிலத்தின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. முடிவில் காலநிலை மாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கான தமிழ்நாட்டின் விரிவான அணுகுமுறை மற்ற பிராந்தியங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படுகிறது. முக்கிய துறைகளில் கவனம் செலுத்துவதன் மூலமும், கல்வியை ஊக்குவிப்பதன் மூலமும், புதுமையான முயற்சிகளை செயல்படுத்துவதன் மூலமும் மாநிலம் ஒரு நிலையான மற்றும் மீள்தன்மை கொண்ட எதிர்காலத்தை நோக்கி குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.